வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்திருப்பீங்களேங்க்கா, அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறது இல்லைக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு பிரியம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு போடுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் தயக்கம்தான் எனக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இது பண்ணிட அந்த கமெண்ட்ஸ் அதுக்காகத்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி யார் மனசையும் வந்து புண்படுத்துறதுக்காகவோ காயப்படுத்துறதுக்காகவோ இந்த வீடியோ நான் போடலை. அதையும் வந்து சொல்லுவீங்க நிறைய பேர், நீங்கள் ஏன் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படின்னா ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்து இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட இது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். அட்டை அந்த இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து நான் கொடுக்குறேன். அதேமாதிரி ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் நிறைய பேர் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் விலாகில் ஏன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நான் இப்போ தான் எந்திரிச்சேன். மணி வந்து 6:45 ஆச்சு, 7 மணி ஆக போகுது. மாமா வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் எழுப்புனா தான் எந்திரிப்பாங்க. நான் இப்போ தான் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது டெஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. கன்ஃபார்ம் தானா ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வேணும் அப்படின்ட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சூழ்நிலை இதெல்லாம் யோசிக்கும் போது பார்க்கலாம், சரி இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது. பாப்பாவை பற்றி யோசிக்கல, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் பண்ணியிருந்தப்ப அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். போன டைம் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, பிரியாக்கா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகும், ஒரு நாளாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ திருப்பி நான் வந்து இது உங்கள் முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாது அப்படின்லாம் கிடையாது, இது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி பாப்பாவுக்கு இந்த மாதிரி இதில் தானே பார்த்தோம். அதனால் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பயமாக இருக்குது.
டார்க்காக இருக்கு பாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நினைக்கல நான் இருக்கணும்னு தான் வேண்டேன். நிஜமாவே கனவாயிடக்கூடாது. ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு, வேற ஏதாச்சும் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, இன்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவ்வளோ டார்க்காக இருக்கு பாரு. குட்டி முனிஸ் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு 75% நினச்சேன். வச்சிருக்கிற பர்சன்டேஜ் ஏன் நினைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் நான் என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப இதாக இருக்கு. எந்திரிச்சிட்டாரோ? தூங்குறாரு. உடம்பு சரியில்லை. எங்கள் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதை நான் போடுவேன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சப்போஸ் போட்டேன், இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, பை, டாடா. நான் ஹாப்பியாக இருக்கேன். பை. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் நினைக்கல அந்த இதில் சொன்ன மாதிரி தான். ஏன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது டாக்டர் கன்சல்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்மளோட இது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். சுற்றி இருக்கிற இது நம்ம எல்லாமே யோசித்து நான் நினச்சேன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணமேவும். கன்ஃபார்ம் ஆனது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப உண்மையாலுமே ஹாப்பியாக தான் இருந்தேன், இப்போவும் இருக்கேன். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணையில் நான் லைட்டாக தான் கோடு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். உண்மையாலுமே இவ்வளோ டார்க்காக கோடு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி எத்தனை நாளில் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். திருப்பி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 5 நாள் தான். 5 நாளில் நாங்கள் பாப்பாவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் கரெக்டாக நான் டெஸ்ட் பண்ணும் போது 12வது நாளோ என்னமோ 10 நாள் கழித்து தான் நான் டெஸ்ட் பண்ணேன். 10 நாள் கழித்து தான் நீங்கள் அந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? பாய்.